என்னடி ஸ்டாண்ட் இது? அது என் வண்டியோட ஸ்டாண்டு. அப்படிதான் இருக்கும். சரி, இன்னும் தீபாவளிக்கு என்ன கோலம் இது? எதுக்கு இப்படி வந்திருக்க? நானா ஏதோ காலையில் ஏன் சான்ஸ் சரி போடிக்குது அப்படியே வந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மழை பெய்யுது. தூங்குதுரி. அதான் நானும் கேட்குறேன். மழை பெய்யுது, மழையில் வந்து நின்றுட்டு இருக்கேன். சரி, வண்டியிலேருந்து இறங்கு. நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். நீ நினைச்சா நான் நினைணுமா? உன்னை மட்டும் பத்திரமா வண்டியில் உட்கார வச்சு கூட கையில் கொடுத்து கூட்டிகிட்டு வரணுமா? என்ன பட்டாசு வச்சியா இல்லையா தீபாவளிக்கு? பட்டாசு வச்சா பொல்யூஷன் ஆகும், காசு கரியாகும். அதான் சின்ன வயசுல வீட்டு சொல்லிக்கிட்ட தரங்க வந்துடும். நான் பட்டை கேட்டேன். யார்கிட்ட கேட்ட? எங்கள் அப்பாட்ட தாத்தெல்லாம் இருப்பாரா? சரி, உங்கள் அப்பா கால் பண்ணா பட்டாசு கேட்குறேன். எனக்கு எங்கே பட்டாசு? என்னத்தான் சொல்லுவார்? ஏழு கல் வயிற்றாச்சு பட்டாசு நான் கேட்குறேன். எங்கள் அப்பா என்ன பட்டாசு கேட்பேனா? என்னத்தான் சொல்லுவார்? பொல்யூஷன் ஆகும் தேவா, பட்டாசு வச்சா சுற்றுச்சூழல் கெடுபடும், அது இல்லாமல் காசு கரியாகும், அது இல்லாமல் நாய் பறவைலாம் பயப்படும், அதனால் பட்டாசு அடிக்கக்கூடாதுன்னு சின்ன வயசுல பழக சொல்லுவாரு. நானும் அதை கேட்டு இவர்கிட்ட கேட்டால் மறுபடி இதே டைலாக் தான் வரப்போகுது. நம்ம எதுக்கு அவர்கிட்ட கேட்டு அத்தைங்க இருப்பாங்க, அத்தை வீட்டுக்கு போயிடாங்க பட்டாசு. அத்தை வீட்டு போய் பட்டாசு அடிப்பியா? ஆமாம். அப்புறம் உனக்கு வாங்கி தரலினா பரவாயில்ல, எனக்கு உனக்கு வந்தால் நான் சொல்லுவேன். இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவாங்க, தலைமுறை கடத்தணும்ல. இப்போ நான் சொல்லுவேன் பட்டாசு வெடிக்க வேணாமா. அப்போ என் லைஃப் எனக்கு பட்டாசே இல்லையா? நானும் எங்கள் அத்தை வீட்டுக்கு என் வீட்டுக்கு வந்து வெடிச்சுட்டு போவா. ஏன்னா பட்டாசு நான் வாங்கி தரேன், ஆனால் வெடிக்கிறேன் அவ்வளோதான். எல்லாம் கேட்காத. சரி, தீபாவளிக்கு என்ன பிளான்? தீபாவளிக்கா தான் போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், அப்புறமா வரோம், ஒரு ஜூஸ் ஒன்று போடுறோம், நல்ல ஒரு தூக்கத்தை போகிறோம். ஆனால் தீபாவளி